வேதத்தை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே மனிதனுடைய பாவமே அவனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. இயேசு நம்மை தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக்கிவிட்டார். நாம் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தேவன் தம்முடைய ஜனங்களின் பாடுகளையும் பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறார். நாம் அவருடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற புயலையும் அவர் அமர்த்துவார். சில வேளைகளிலே பிள்ளைகள் புயலின் மத்தியிலே சில பாடங்களை கற்றுக்கொள்ளவும் அவர் நம்மை விட்டுவிடுவார் என்றும், நீங்கள் தேவனோடு பூமியிலே செயல்பட விரும்புகிறவர்களாக இருந்தால் அதற்கு நீங்கள் சில தியாகங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இருக்கின்ற நிலையிலே உங்களை பலப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று அதனை தொடர்ந்து நீதியை குறிக்கும் வார்த்தைகள் என்ன, மனிதன் எங்கே திரும்ப வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பினால் பூமிக்கு வரும் பாதிப்பு என்ன என்பதை ஏசாயா 41-42 அதிகாரங்களிலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 41 அதிகாரமும் ஏசாயா 40 அதிகாரத்தில் உள்ள தேவ செய்தியையே தொடர்கிறது. தேவனின் சிறந்த தன்மைகளை பற்றி விவரிக்கிறது. இங்கே அவர் ஒரு சிருஷ்டிகர் என்ற விதத்திலே அதிகம் விளக்கப்படாமல் அவர் மனிதனுக்காக செய்கின்ற காரியங்களை குறித்து அதிகம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சிறந்த தன்மை, மேன்மையான நிலை அவருடைய சிருஷ்டிப்பிலும் மனித வரலாற்றிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்திலே சில காரியங்கள் நமக்கு உடனடியாக பொருள் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே காணப்படுகிறதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது அவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே இருந்தாலும் அதிலே கர்த்தருடைய செய்தி தெளிவானது. ஆபத்துகளும் படுகுழிகளும் உள்ள இந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து நடத்துகிறார் என்ற மைய கருத்து தெளிவுபடவே கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது தேவ ஜனங்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு செய்தியாயிருக்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் 1 வசனம், தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒளியிலே இருக்கிறவர்களுக்கும் இருளில் இருக்கிறவர்களுக்கும், தேவனுக்கும் பிசாசுக்கும், விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கப் போகிறது. அதில் வாழ்ந்த ஜனங்களுக்கிடையே பெரிய வித்தியாசத்தை காட்டப் போகிறது. ஆகவே தேவன் இந்த வசனங்களிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் தன்னிடத்திலே திரும்பி தான் அளிக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். தேவன் நம்மோடு சாதகமாக செல்கிறவர். அவர் உங்களிடத்திலிருந்து வேறு எதையும் கேட்கவில்லை. அவர் அளிக்கும் கிருபையையும் ரட்சிப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே கேட்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாழடியுமாக்கி. இங்கே கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இது கோரேசை பற்றி சொல்லுகிறது என்று சிலர் சொல்வார்கள். கோரேசை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவன் பெயர் சுருக்கமாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அவன் பெயர் இங்கே இடம்பெற வாய்ப்பில்லை. இது பெயரையோ ஒரு நபரையோ குறிக்காமல் குணத்தை குறிக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். நீதி என்ற தன்மையை இது வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நீதியாய் ஆட்சி செய்கிறதை இது குறிக்கிறது. இந்த பகுதியிலே இந்த கருத்து தொடர்ந்து சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். தேவன் தவறுகளை சரி செய்து அநியாயத்தை நீக்கி ஆள்கை செய்வதற்கு வருவதனாலே தேவனோடு சரியான உறவு கொண்டிருப்பவர்கள் தைரியமாக இருக்க முடியும். தேவனை நம்புகிற சிறியவனுக்கும் நம்பிக்கை உண்டு. அவன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து வசனம் 7 பாருங்கள். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாத படிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான்.
சிலர் அவசரமான தேவைகளுக்காக தற்காலிகமாக விக்கிரகத்தை வணங்குகிறார்கள். அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் அது தேவன். மற்றபடி அவர்கள் இயேசுவைத்தான் நம்புவார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களை தேவனை விட்டு வெளியே சுத்தியலால் அடித்து தங்களை இறுக்கிக் கொள்கிறார்கள். தேவன் அவர்களை பார்த்து கூறுகிற காரியத்தை அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 41:8 பாருங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இப்பொழுது தேவன் இஸ்ரவேலை அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து தேற்றுவதற்காக அவர்கள் பக்கம் திரும்புகிறார். நீங்கள் இவ்விதமாக தற்காலிக தெய்வங்களை நாடி ஓடுகிறதை காட்டிலும் நீங்கள் ஏன் என்னிடத்திலே திரும்பக்கூடாது என்று கேட்கிறார். அவர்கள் பாவிகளாக கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்ட பொழுதும் தேவன் அவர்களை யாக்கோபே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்ற அர்த்தம். அவனை தேவனே இஸ்ரவேலாக மாற்றினார், அதாவது தேவனுடைய இளவரசனாக ஏற்படுத்தினார் என்பதை நாம் அறிவோம். தேவன் இந்த காரியத்தை யாக்கோபின் புத்திரர்களுக்காக செய்ய விரும்பினார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். தேவன் அவ்விதமாக இந்த ஜனங்களை தன்னோடு உள்ள உறவிலே சமாதானமான நிலையை, சரியான நிலையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இவ்விதம் அழைப்பு கொடுக்கிறார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனம் ஆறுதலின் ஊற்றாகவும் பலத்திற்கு தூணாகவும் இருந்து வருகிறது. தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் தேவனை எதிர்த்து செயல்பட்டார்கள் எனில் அப்படி செய்வது அவர்களுக்கு மிகவும் மூடத்தனமான செய்கையாக இருக்கும் என்று சொல்கிறார். அது அவர்களுக்கு இந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் இழக்கச் செய்யும். அது மாத்திரமல்ல, அழிவை கொண்டு வரும் என்றும் சொல்லுகிறார். அடுத்ததொரு முக்கியமான வசனத்தை பாருங்கள். ஏசாயா 41:13, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தன்னை நம்பும்படி தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும் கிருபையான அழைப்பை பாருங்கள். என்னதொரு ஆறுதல் இல்லையா? தேவன் நம்மை அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். நம்மை அவரோடு நடக்க வைக்கவும், ஐக்கியம் கொள்ள செய்யவும், அவரை அறிந்து கொள்ள வைக்கவும் அவர் விரும்புகிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எவ்வளவாக மனிதர்கள் இதை இழந்து போகிறார்கள். அநேகர் தேவனுடைய சபையின் பணியை முன்னின்று செய்வார்கள், ஆனால் இந்த கிருபைகளை இழந்தவர்களாக காணப்படுவார்கள். வசனம் 14 பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நாம் நம்மை குறித்து மிகவும் அதிகமாகவே எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் நாம் வெறும் பூச்சியே என்று இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஒன்றுமில்லை. தேவனே நம்மை முக்கியமானவர்களாக, விசேஷித்தவர்களாக மாற்றுகிறார். சிறுமைப்படுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே துக்க முகத்தோடும் முறுமுறுப்போடும் காணப்படுகிறார்கள். மனிதன் எங்கே போகிறான்? அவன் செய்கிற காரியங்களினாலே அவனுக்கு உண்டாகிற லாபம் என்ன? மனிதன் ஏன் வாழ்கிறான்? இப்படியெல்லாம் சிலர் கேள்விகளை கேட்டு வாழ்க்கையே வீண், அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கூறி தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொண்டார்கள். அப்படியானால் மனிதர்களின் வாழ்வை பிரயோஜனமாக மாற்றுகிறது எது? அதற்கு எப்பக்கம் பார்த்து செல்ல வேண்டும்? அவன் எங்கே திரும்ப வேண்டும்? மனிதன் திரும்ப வேண்டிய இடம் ஒன்று உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவே. ஆனால் அநேகர் அதை தவற விட்டு விடுகிறார்கள். அவருடைய ஐக்கியம், அவர் தரும் ரட்சிப்பு, அவர் தரும் ஆசீர்வாதம், கிருபை போன்றவை இல்லாது தவிக்கிறார்கள். இவையெல்லாம் நமக்குரியதே. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே திரும்பினால் இவை எல்லாவற்றையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஊழியரோ வேறு யாருமோ தேவனிடத்திலே உங்களுக்காக இதை பெற்றுத்தர முடியாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து அவர் 1000 வருட அரசாட்சியின் பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இவை எல்லாமே அங்கே உண்டு. தேவன் நமக்கு இந்த உலக ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
அடுத்ததாக ஏசாயா 41 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். இங்கே ஒரு அறைகூவலை பார்க்கிறோம். இது விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு எதிரான அறைகூவல். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? தேவனுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் இடையிலே தடையாக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய உருவ வழிபாடாகும். அது எதுவாகவும் இருக்கலாம். உங்கள் பலன், உங்கள் நேரம் போன்றவையாகவும் அது இருக்கலாம். அதுவே உங்களுடைய பக்தியாக மாறிப்போய்விடும். தேவனுடைய உறவை திருடிக்கொள்ளும் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அது உங்களுடைய விக்கிரகமே. இந்த விக்கிரகங்கள் என்ன செய்ய முடியும்? அவைகள் இந்த உலக தோற்றத்தினை குறித்து உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியுமா? நீங்கள் பரிணாம வளர்ச்சி என்ற அறிவியல் கொள்கையிலே திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அல்லது திருப்தி அடைய முடிகிறதா? ஒருவேளை இது போன்ற அநேக விளக்கங்கள் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 22 வசனத்திற்கு வாருங்கள். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். அதாவது மனிதனுக்கு தன்னுடைய ஆரம்பமே தெரியாது. மேலும் அவனுக்கு உலக தோற்றத்தை பற்றி அறிந்திருக்க முற்றிலும் வாய்ப்பில்லை. அவன் எந்த தத்துவங்களை பின்பற்றி நடந்தாலும் அதை அறிய இயலாது. உலக தோற்றத்தை பற்றி கூறும் அநேக அறிவியல் தத்துவங்களிலே ஒன்றுதான் பரிணாம வளர்ச்சி என்பது. இதனோடு சேர்ந்து பிறந்த மற்ற தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து விட்டது போல இதுவும் இன்னும் சில ஆண்டுகளிலே மறைந்துவிடும். இதற்கு பிறகு மனிதன் வேறொரு தத்துவத்திற்கு நேராக திரும்புவான். மனிதனுக்கு தன்னுடைய ஆரம்பமே தெரியாத போது மற்றவற்றை எப்படி அறிவான்? எதிர்காலத்தை பற்றிய அறிவு அவனுக்கு எப்படி இருக்கும்? மனிதன் ஒன்றும் அறியாத படைப்பு. நீங்கள் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதாவது அறிந்திருக்கிறீர்களா? சிலர் டாக்டர் பட்டத்திற்காக படிப்பதை பார்த்திருப்பீர்கள். ஒரு மனிதர் PhD படிப்பதற்காக சென்றார். அவர் கொசுவின் கண்களை பற்றிய ஆராய்ச்சியிலே ஈடுபட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அன்று அவருக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. நாம் இந்த விதமான காரியத்திலே ஈடுபடாமல் கொசுவின் கண்களையே பார்த்து நேரத்தை வீணடிப்பதை விட பிரயோஜனமான ஏதாவது ஒன்றை வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஆகவே அவர் படித்து முடித்தவுடன் இதையே வாழ்க்கையிலே பணியாக கொள்ளக்கூடாது என்றும் தீர்மானித்தார். இவர் வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார். ரட்சிப்படைந்து தன் வாழ்க்கையை இயேசுவின் பணிக்காக ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது அவர் ஒரு சிறந்த தேவனுடைய ஊழியக்காரராய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, மனிதன் மிகவும் படித்தவனாக டாக்டர் பட்டம் பெற்றவனாக இருக்கலாம். ஆனாலும் அவன் அறிந்தது கொஞ்சமே. அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பற்றியோ அவன் எங்கே போகிறான் என்பதை பற்றியோ அறியான். எவரும் இந்த தகவலை கொடுக்க இயலாது. ஆகவே நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை உடைய தேவனிடத்திலே திரும்புவதே நமக்கு நலமானது. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். எல்லாவற்றிற்கும் அவர் விளக்கம் நமக்கு தராவிட்டாலும் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். நமக்கு வாழ்க்கையிலே எல்லாமே தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் அறிந்த தேவனை நமக்கு தெரியுமே. நான் எவற்றையெல்லாம் அறிய வேண்டுமோ அவற்றையெல்லாம் தேவன் எனக்கு தெரிவிப்பார். இதுவே பாக்கியம். 24 வசனம் பாருங்கள். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன். மனிதன் தேவனுடைய உதவி இல்லாமல் தன்னுடைய இறந்த காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ ஒன்றும் சொல்ல இயலாது. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. தேவன் இல்லாதபடிக்கு தன் வாழ்க்கையிலே மனிதன் செய்கின்ற அனைத்து காரியங்களும் சூன்யமாயிருக்கிறது. அதிலே ஒன்றும் பிரயோஜனமில்லை. அத்தனையும் வீணாக போய்விடும். மனிதன் ஒருவன் துப்பாக்கியுடன் ஒரு தேவ ஊழியரிடத்திலே வந்தான். அவரிடத்திலே வந்து,
நான் உயிர் வாழ்வதற்கு சரியான காரணம் உம்மால் சொல்ல இயலாவிட்டால் நான் என்னுடைய உயிரை இந்த துப்பாக்கியை கொண்டு போக்கிவிட்டு என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கிக் கொள்வேன் என்று சொன்னானாம். இப்படிப்பட்ட மனிதர்களை என்ன செய்வது? அவர் ஒரு பழைய துப்பாக்கியை வைத்திருந்தார். எனவே ஊழியர் அவரிடம், ஐயா, நீங்கள் துப்பாக்கியால் உங்களை சுட்டுக்கொண்டு சாவதனாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று எனக்கு உங்களால் காண்பிக்க இயலுமானால் உங்களுக்கு இந்த பழைய துப்பாக்கிக்கு பதில் புதிய துப்பாக்கியை வாங்கி தருகிறேன். இதனால் நீங்கள் உங்களை சரியாக குறி தவறாமல் சுட முடியும். ஆனால் ஒன்று, நீங்கள் தேவனிடத்திலே திரும்பாத பட்சத்திலே, அவரை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராத பட்சத்திலே நீங்கள் உங்கள் துப்பாக்கியை ஏற்கனவே பயன்படுத்தியவர்கள் போலவே இருப்பீர்கள். நீங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றார். இதை கூறியவுடன் அவர் பின்வாங்கினார். துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார். அவர் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அநேக மாதங்களுக்கு பிறகு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். மேலும் அவருடைய பிரச்சனைகளுக்கு இயேசு பதில் உடையவராக இருக்கிறார் என்பதையும் கண்டுகொண்டார். ஆம், இயேசு இல்லாமல் நாம் பூஜ்யத்திலும் பூஜ்யமாயிருக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 29 வசனம், இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் வெறுதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு தத்துவமும் நாத்திகமும் மாயையான வழிபாடும் வெறுமையாக இருக்கிறது. அதனால் குழப்பமே உண்டாகும். அவைகளில் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்குரிய பதில் இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகளினால் மனித இருதயத்திற்கு சந்தோஷம் உண்டாவதில்லை. மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொண்டு வருகிற தேவனிடத்திலே நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து ஏசாயா 42 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுக்கு விரோதமான வழிபாட்டு காரியங்களை படிப்படியாக கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இதிலே இஸ்ரவேல் தேசம் யெகோவாவின் தாசன் என்று அழைக்கப்படுவதையும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் யெகோவாவின் தாசன் என்று அழைக்கப்படுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10 அதிகாரம் 45 வசனத்திலே, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று அங்கே அவரை ஊழியக்காரராக, தாசனாக தெளிவாக சொல்லப்படுவதை பார்க்கலாம். அதேபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும் ஏசாயா கூறிய வார்த்தைகள் மீண்டும் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டவை அன்று அங்கே விளக்கப்படுகிறது. ஏசாயா 42 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதோ என்பது எக்காலம் ஊதியது போன்ற ஒரு அழைப்பு. இது இயேசு கிறிஸ்துவை கவனிக்கும்படியாக அழைக்கும் அழைப்பாகும். 3 வசனம், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பற்றி சொல்கிறதாயிருக்கிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் என்பது அவர் பாவத்திற்கு எதிராக செயல்படாமல் இருப்பதை குறிக்கிறது. அதாவது பாவம் தன்னுடைய விளைவை தானாகவே கொண்டு வரட்டும் என்று அவர் விட்டுவிட்டார். மங்கி எரிகிற திரியை அணையாமலும் என்பது ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது இறுதியிலே ஒரு நாளில் அது தீயாக பற்றி எரிவதை காண்பான் என்பதை குறிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இது எப்பொழுதுமே மாறாதது. நாம் அதை மாற்ற இயலாது. இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விளக்குகிறது. தொடர்ந்து ஏசாயா 42 அதிகாரம் 6, 7 வசனங்களை பாருங்கள். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இயேசு பூமியில் இருந்தபொழுது இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார். இவை அவருடைய ராஜ்யத்துவத்தை நிரூபிக்கிறவைகளாக இருக்கின்றன. அவர் உலகத்தின் வெளிச்சமாக வந்தார். வயதான சிமியோன் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது போல
புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அவர் இருக்கிறார். தொடர்ந்துள்ள வசனங்களிலே ஏசாயா விக்கிரகங்களுக்கு எதிரான தேவனுடைய இறைமை சார்ந்த தர்க்கத்தை நம்முள் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 42:8 பாருங்கள். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். தேவன் தம்முடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுப்பதில்லை, அதை பகிர்ந்து கொள்வதில்லை. தொடர்ந்து உருவங்களுக்கு உண்டாகும் அழிவை குறித்து அவர் சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பே இதை கொண்டு வருகிறது. வசனம் 15 பாருங்கள். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளிலுள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றிப் போகப் பண்ணுவேன். தேவனுடைய நியாய தீர்ப்பினால் இந்த பூமியும் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்று இங்கே பார்க்கிறோம். 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இவ்விதமாகவே தேவன் தமக்கு சொந்தமானவர்களை நடத்துகிறார். நமக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியாது, ஆனால் அவர் அப்படி அல்ல. அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லாரையும் அவரே நடத்துகிறவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற உங்களை அவர் கரம் பிடித்து வழி நடத்துவார். ஏசாயா 42:17 பாருங்கள். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். உருவ வழிபாடு செய்கிறவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 42:19 பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலரே இந்த விதமான குருட்டு ஊழியக்காரராய் இருக்கிறார்கள் என்று இங்கே கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். ஏசாயா 42:22 பாருங்கள். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். இது தேவ ஜனங்கள் மீது வருகிற தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பாகும். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியே இங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஜனமோ கொள்ளையிடப்படும் சூறையாடப்படும் என்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களுக்கு நேராக சென்று விட்டார்கள். ஆம், தொடர்ந்து 42:24 பாருங்கள். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும் காரியங்களை பற்றியே சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை சிதறடித்தார், ஆனால் மீண்டும் அவர்களை கூட்டி சேர்ப்பார். வசனம் 25. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். தேவனுடைய சிட்சை இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்பி அவரிடத்திலே வர செய்யவில்லை என்றே பார்க்கிறோம். அவர்கள் உணராமல் சென்றார்கள். இது தேவனுடைய நோக்கத்தை தவறாக்கிவிட்டது இல்லையா? நாம் இதை குறித்து அடுத்து வரும் அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சிட்சைக்குள்ளாக நாம் இந்த நாட்களிலே கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால் நம்மை நாமே சற்றே சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு முறை கூட நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களைப் போல உம்முடைய அன்பை அறிந்தும் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் உணர வேண்டிய காரியங்களை உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களிலே யார் யார் சிட்சைகளின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அதை உணராமல் இருக்கிறோமோ
அதை உணர்ந்து கொள்ளும் கிருபையை தேவனே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தேவன் தவறுகளை சரி செய்து அநியாயத்தை நீக்கி ஆளுகை செய்ய வருவதினாலே தேவனோடு சரியான உறவிலே இருப்பவர்கள் தைரியமாக இருப்பார்கள். தேவன் நம்மை அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். நம்மை அவரோடு நடக்க வைக்கவும் ஐக்கியம் கொள்ளவும் அவரை அறிந்து கொள்ள வைக்கவும் அவர் விரும்புகிறார். நம்மிலே ஒன்றும் இல்லை, தேவனே நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறார். தேவன் நமக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கும் நம்முடைய ஆத்மாவிற்கும் இடையிலே தடையாக எதை வைக்கிறோமோ அதுவே நம்முடைய உருவ வழிபாடாகும். அது நம்முடைய பலன், நேரம் போன்றவையாகவும் இருக்கலாம். மனிதன் ஒன்றும் அறியாத படைப்பு. அவன் தன் வாழ்க்கையின் ஆரம்பத்தை பற்றியோ அவன் எங்கே போகிறான் என்பதை பற்றியோ அறியான். நாம் எவற்றையெல்லாம் அறிய வேண்டுமோ அவற்றையெல்லாம் தேவன் நமக்கு தெரியப்படுத்துவார். நாம் இயேசு இல்லாமல் வாழ்ந்தால் பூஜ்யத்திலும் பூஜ்யமாக இருப்போம். தேவனுடைய சிற்றை நம்மை தேவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அதை நாம் உணரவில்லை என்றால் தேவனுடைய நோக்கத்தை தவறாக்கி விடுவோம். சரி, இத்துடன் நம்முடைய பாடத்தை முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 பின்பாகம்.